ஒரு கிராமத்தில் மிகுந்த நல்ல மனதுள்ள ஒரு பெரியவர் இருந்தார். அவர் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். அவரிடத்தில் போகிற ஒருவருக்கும் அவர் உதவி செய்யாமல் விடுவதில்லை. தன்னால் ஆன மட்டுமாக அவர் உதவி செய்யக்கூடியவர். ஆகவே அநேக மக்கள் அவரிடத்தில் போய் அவருடைய தேவைகளுக்கு ஏற்ப உதவிகளை பெற்றுக்கொள்வதுண்டு. ஏறக்குறைய இந்த கிராமம் முழுவதுமாக அவரை மிக நல்லவர் என்று சொல்லுகிற பெயரை கொண்ட ஒரு மனிதர். ஆனால் அந்த நல்லவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் அவனுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிற ஸ்லாக்கியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது அந்த நல்லவருக்கு உறவின் வழியில் பார்க்கும் பொழுது மகனுக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவு, அவருக்கும் ஊரில் உள்ள மக்களுக்கும் உள்ள உறவு, நிச்சயமாக இதில் வித்தியாசம் உண்டு இல்லைங்களா? அவர் நல்லவர் தான், அநேகருக்கு நன்மை செய்கிறார். ஆனால் கூட அவருக்கு இருக்கிற மகனுக்கு எல்லாவற்றை விட சிறப்பான உரிமையும் சுதந்திரமும் நம்பிக்கையும் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இல்லைங்களா? அநேகருக்கு அவர் நன்மை செய்கிறவர் தான். ஆனால் மகன் என்பவன் அவனுடைய வாழ்க்கையில் எல்லோரை விட அவன் மேலான ஸ்லாக்கியத்தை பெற்றவன். என்ன ஸ்லாக்கியத்தை பெற்றவன் அவன்? அந்த குடும்பத்தில் அவன் ஒரு நபன் இல்லை. அவருடைய அனைத்தும் அவனுக்கு தான் உரியது. அவரை ஒருவேளை அநேகர் நல்லவர் என்று போற்றினாலும் அப்பா என்று அழைக்க முடியாது. இந்த ஒரே ஒரு மகன் மாத்திரம்தான் அப்பா என்று அழைக்க முடியும். ஒருவேளை சில காரியங்களை எல்லோரும் அவரிடத்தில் கேட்க முடியாது, ஒரு எல்லை இருக்குல்ல. ஆனால் அவருடைய மகன் மற்றவர்களுக்கு இல்லாத பெரிய காரியங்களையும் கேட்க அவனுக்கு உரிமை உண்டு, அவனுக்கு ஸ்லாக்கியம் உண்டு, அவனுக்கு நம்பிக்கை உண்டு. தன் தாப்பனிடத்தில், தன்னை நேசிக்கிற தாப்பனிடத்தில் அவனுக்கும் அவருக்கும் இடையில் உறவு மிக ஆழமானது, சிறந்தது, உயர்ந்தது. வேதத்தில் கூட தகப்பன்மார்களை குறித்து சொல்கிறதை பார்க்கிறேன்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மகன் தன் தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையான நிலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இல்லை, நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த உவமையை நீங்கள் எடுத்து பேசுகிறீர்கள்? மேலே தேவனுடைய பிள்ளைகள் என்பது வேதம் சொல்லுகிற மிக உன்னதமான ஸ்லாக்கியம். அதுதான் சிறப்பான கிருபை. பல வாரங்களாக தொடர்ந்து நான் பொதுவான கிருபை குறித்து பேசி வருகிறேன். பொதுவான கிருபை என்பது இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு தேவனை அறியாத மனிதனுக்கும் அவர் நல்லவராகத்தான் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தின் கணிப்பில் ஒரு மோசமான மனிதனுக்கும் கூட அவர் நல்லவராக இருக்கிறார். பைபிள் சொல்வது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பல இடங்களில் இவ்விதமாக ஒரு
தகப்பனை இங்கே சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். பொதுவான கிருபை என்பது கர்த்தர் எல்லாருக்கும் வழங்கக்கூடிய நன்மை. அநேக வேளைகளில் நான் சொல்லியிருக்கேன், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ காரியங்களை கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே பொதுவான கிருபை. இந்த பொதுவான கிருபையை ஏன் ஆண்டவர் வைத்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, பல காரணங்கள் உண்டு. இந்த உலகத்தை தேவன் உண்டாக்கின பொழுது செம்மையாகத்தான் உண்டாக்கினார். செம்மையாக உண்டாக்கினது மாத்திரமல்ல, ஆதாம் ஏவாளை அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி அவளை வைக்கிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக தேவனோடு கொண்ட ஒரு அருமையான உறவை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். தகப்பனை விட மேலான ஒரு உறவு என்று கூட சொல்லலாம். அவ்விதமாக ஒரு உன்னத ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். சொல்லப்போனால் ஆதாம் தேவனோடு எந்த அளவுக்கு ஒரு பிள்ளையைப் போல அவனோடு இடைப்படுவதை பார்க்கிறோம். மண்ணை எடுத்து தமது சுவாசத்தை ஊதுகிறார். ஜீவ சுவாசம், மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். படைப்பில் மனிதன் ஜீவிக்கிறவனாக, ஆத்துமாவில் ஜீவிக்கிறவனாக வாழ்ந்தவன் தான். ஆனால் அவன் கீழ்ப்படியாமல் போன பொழுது அவன் ஆத்துமாவில் மரணம் நேரிட்டது. தேவனுக்கும் அவனுக்கும் இடையிலான உறவு போய்விட்டது. இப்பொழுது ஆண்டவர் அவருடைய ஆண்டவராக, அவனுடைய மெய்யான தோழனாக, மெய்யான தகப்பனாக செய்யும் ஸ்தானத்தை அவன் இழந்து விட்டான். இப்போ எந்த ஸ்தானத்தில் போகிறான்? சிருஷ்டிகர் என்ற ஸ்தானத்தில் அவன் நின்று கொண்டான். மனிதனை படைத்த தேவன் மனிதர்களைப் போல் அல்ல. உடனடியாக அவர் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இனி நம்ம என்ன செய்யணுன்றதில்லை. இவர் தேவாதி தேவன், சர்வஞானம் உள்ளவர். ஆகவே தேவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டாலும் அவனை தொடர்ந்து அவனுக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் இல்லை? ஆகவே இந்த பொதுவான கிருபை என்பது தேவன் அழகாக அமைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உலகத்தை எங்கே பார்த்தாலும் பொதுவான கிருபையை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, ஏன் பல மதத்தை சார்ந்த மக்கள் நல்லவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம், நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம், செழிப்பாக இருக்கிறதை பார்க்கிறோம், வசதி உள்ளவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன காண்பிக்கிறது? இந்த உலகத்தை தேவன் முற்றிலுமாக கைவிடவில்லை. சிருஷ்டித்து அதை அவர் அழித்து விடவில்லை. இன்னும் இதற்கு ஒரு நம்பிக்கை என்ற துளிரை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த கிராமத்தில் இருந்த நல்ல அந்த மனிதருக்கு எல்லாரும் நன்மை செய்யும்படியான அவரிடத்தில் தொடர்பு கொண்டிருந்த உறவு வேற. தகப்பனாக அவன் பையன் கொண்டிருந்த உறவு வேற. இந்த வேதம் இரண்டு உறவுகளை குறித்து போதிக்கிறது. இந்த பொதுவான கிருபை என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவர் என்பதை வெளிப்படுத்தும்படியான ஒரு உறவை காட்டாமல் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை காட்டுகிறார். எவ்வளோ துன்மார்க்கமான மனுஷனும் கூட அவனை அழிப்பதற்கு அவர் விரும்பவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் பொதுவான கிருபை எங்கேயும் பார்க்கிறோம். அழகான சிருஷ்டிப்பு, அவர் உண்டாக்கின வானத்தின் நட்சத்திரங்கள், சூரியன், பூமி எல்லாமே நம்ம பார்க்குறோங்க. இவைகள் எல்லாம் பொதுவான கிருபைக்கு உட்பட்டது. ஏன் இந்த உலகத்தில் இவையெல்லாம் படைத்தவர் ஒருவர் மாத்திரம்தான். ஒரே ஒரு தேவன்,
தேவன் ஒருவரே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்தில் இந்த தேவனை, படைத்த தேவனை மனிதன் அறிய முற்படும்படியான முயற்சி தான் மதம். மதம் என்பது என்னன்னா, வேதம் என்ன சொல்லுது? தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பொதுவான கிருபையில் தன்னை வெளிப்படுத்தி இருக்க வேதம் சொல்லுகிறது. சிறப்பான கிருபையிலும் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆனா இந்த உலகத்தில் பல மதங்கள் தோன்றி இருக்கின்றன. எல்லா மதங்களும் ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது நல்ல மதங்கள் தான். எந்த மதமும் மனிதனை அழிக்க வேண்டும் என்றோ அல்லது மனிதனை சீர்குலைக்க வேண்டும் என்றோ அல்லது மனிதனை முற்றுமாக நம்பிக்கையற்றவனாக ஆக்க வேண்டும் என்றோ இல்லை. எல்லா மதங்களும் நல்ல மதங்கள். இப்போ மதங்களில் நல்ல காரியங்கள் இருக்கிறதே. இந்த மதத்தில், முகமதி மதத்தில், எல்லா மதத்திலும் நல்ல காரியங்கள் இருக்கிறது. ஏன்? பல அருமையான நல்லவர்கள் பல மதங்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லைங்களா? இது எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற பொதுவான கிருபை. இந்த கிராமத்தில் எல்லா மக்களும் போய் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாத அந்த காரியம் அது. அந்த சிறப்பான கிருபை என்பது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. அதுதான் வேதம் ரட்சிப்புங்கிறது. அதுதான் வேதமானது இந்த சிறப்பான கிருபை என்பதை சித்தரிக்கிறது. இதை பார்க்கும் பொழுது ஒரு கடல் போல, சிறப்பான கிருபை என்பது ஒரு கடல், கிருபையின் கடல். அந்த கிருபையின் கடலை நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலும் நாம் தீர்த்து விட முடியாது. அது மிக ஆழமானது. இந்த பொதுவான கிருபை நாம் சரியாக இருந்திருக்கும் பொழுது தான் இந்த சிறப்பான கிருபையின் மேன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். மதம் என்பது நான் ஏற்கனவே சொன்னவனாக மனிதன் தேவனை கண்டுபிடிக்கும்படியான வழிமுறைகளை அவன் தேடினான். ஆதாம் ஏவாள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்தும் அவருடைய அந்த தொடர்பிலிருந்தும் நெருங்கிய நேர்முக தொடர்பிலிருந்தும் அங்கே விளக்கப்பட்ட பொழுது அவர்கள் தேவனுடைய சன்னதியும் அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனார்கள். ஆனால் தேவன் அவர்களை உண்டாக்கின அந்த உண்மையான நோக்கமானது அவர்களுக்குள் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருந்தது. மனிதனை தேவன் எதற்காக படைத்தார்? அவனோடு உறவு கொண்டு வாழுகிற ஒரு அருமையான வாழ்க்கைக்காக படைத்தார். நீங்க ஆதி ஆமத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு அழகாக ஆதாமோடு இடைப்படுகிறார். ஆதாமை அவர் அவ்விதமாக மண்ணால் உருவாக்கி அவனோடு தொடர்பு கொள்கிறார். அவர் மண்ணினால பல உருவங்களை செய்து பிராணிகள் மற்ற எல்லாற்றையும் அவனிடத்தில் அழைத்து வருகிறார். அழைத்து வந்து அவன் என்ன பெயரிடுகிறானோ அதற்கு அந்த பெயரிடப்படுகிறது. தன்னுடைய சொந்த குமாரனை போல ஆதாம் அந்த இடத்துல தேவனோடு உறவு கொண்டு வாழுகிறவனாக இருக்கிறான். அப்போ ஆதாமின் தேவையை அவன் பார்க்கிற கர்த்தர். என்னதான் இருந்தாலும் நான் தேவன் உண்மைதான். ஆனாலும் கூட மனிதனுடைய தேவை என்பது அவனுக்கு ஒரு ஏற்ற துணை தேவை என்று ஆண்டவர் அழகாக அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உண்டாக்குகிறார். அது கூட அந்த பேர் அவன் தான் வைக்கிறான். கர்த்தர் எவ்வளவு அழகாக அவனுடைய தேவையை அறிந்து அவனுடைய காரியங்களில் நிறைவான ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் மதங்கள் உண்டானதுன்னு சொன்னால அந்த மனிதனை இயற்கையாக தேவன் அவரோடு தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கைக்காகத்தான் படைத்தவர். ஆனால் இழந்துட்டான். அவரோடு தொடர்பு கொண்டு வாழுகிற வாழ்க்கைக்குரிய அந்த ஸ்லாக்கியத்தை அவர் இழந்து போனதுனால இங்கே நாம் என்ன பார்க்கிறோன்னா அவனுக்குள்ளாக ஒரு சின்ன எண்ணமும் ஏக்கமும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த கடவுள் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? ஆகவே உலகத்தில் பல மதங்கள் தோன்றின,
பல வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டன. பல விதங்களில் கடவுளை மனிதன் தேடி தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்த வாழ்க்கை பயணத்தினால் உண்டானது தான் இந்த மதங்கள் என்பது. மதம் வேற, தேவன் வேறு. ஆகவே இதற்குள்ளே வித்தியாசத்தை நாம் தெளிவாக அறிந்து வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லது செய்கிறார். ஆகவே இந்த சிறப்பான கிருபை என்பது மனிதன் இழந்து போன அந்த கிருபையை புதுப்பிப்பு தருவது தான் சிறப்பான கிருபை. ஆதாம் ஏவாள் இவ்விதமாக பாவத்தின் விளைவாக இழந்து போன அந்த காரியம் இருக்கே, அதை மறுபடியும் புதுப்பித்து தருகிறது தான் இந்த சிறப்பான கிருபையின் பெரிய அம்சம். சிறப்பான கிருபையின் மகத்துவம் என்னவென்றால், இழந்து போன ஐக்கியத்தை, இழந்து போன அந்த உறவை மறுபடியும் புதுப்பித்து தரும்படியாகத்தான் கர்த்தர் மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற காரியமாக அது இருக்கிறது. அதுதான் சிறப்பான கிருபை, அதுதான் மேலான கிருபை. அதனாலே மனிதனை இந்த சிறப்பான கிருபைக்கு உரியவனாக மாற்றும்படியாகவே உலகம் உண்டாருக்கு முன்பாக தேவன் திட்டமிட்டு, உலகத்துக்கு முன்பாக உருவாக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தம்முடைய குமாரனை நியமித்து தனக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டது தான் இந்த சிறப்பான கிருபையினுடைய மேன்மை. இந்த சிறப்பான கிருபை என்பது நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். அப்போ இந்த பொதுவான கிருபை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை நிலையாக இருந்தாலும் இந்த உலகத்தோடு அது முடிந்து விடுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில் படிப்பு இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் சிறப்பான பல காரியங்கள் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு நாள் முடிந்து விடுகிறதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் மறைந்து விடுகிறதை பார்க்கிறோம். இவைகளோடு இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டம் முடிந்து விடுகிறதை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் ஒரு பிரபலமான ஒரு டாக்டர், அவரை நாடி பல மக்கள், எனக்கு தெரியும் சென்னையில் ஒரு நரம்பு டாக்டர், அவர் மிக சிறப்பாக நரம்பு வியாதிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியவர். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினோன்னா பல காலமாகும், சில மாதங்கள் கூட ஆகும். ஒரு நாள் அவர் மரித்து விட்டார். அவர் பேர் டாக்டர் ராமமூர்த்தின்னு சொல்லி. ஆகவே அவரிடத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. அவர் ஒரு காலத்தில் மரித்து விட்டார், முடிந்து விட்டது. அவருடைய புகழ், அவருடைய பிரயோஜனத்தன்மை, அவருடைய பல காரியங்கள் எல்லாமே முடிந்து விட்டது, அவ்வளோதாங்க. ஒருவேளை அநேக பணம் சேர்த்திருக்கலாம், புகழ் அவருக்குரிய புகழ் இருந்திருக்கலாம், மற்றெல்லாம் முடிந்து விட்டது. வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு பொதுவான கிருபைகளை கொடுத்திருந்தாலும் சிறப்பான கிருபைக்கு நம்மை அழைக்கிறார். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிற உண்மை. இந்த சிறப்பான கிருபை எதை மையமாக வைத்தது? பொதுவான கிருபை என்பது எல்லாவற்றையும் சார்ந்ததாக இருக்கிறது. அவருடைய படைப்பு, அவருடைய நன்மை, அவருடைய பல காரியங்கள், பலவிதமான காரியங்கள் அடைக்கிற சிறப்பான கிருபை என்பது ஒரு நபரை சார்ந்து இருக்கிறது. pertaining to a person. அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இந்த சிறப்பான கிருபைக்கு அவன் உரியவனாக வாழுகிறவனாக காணப்பட வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே இந்த நபரோடு அவன் இணையும்படியான ஒரு இணைப்புக்குள் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனோடு துண்டித்த அந்த உறவு போனதை மறுபடியுமாக புதுப்பிக்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் தெய்வகுமாரனாக இயேசு கிறிஸ்து வந்தார்.
பாவம் என்கிற பிரமாணம் நம்மில் ஆளுகை செய்கிறதை முற்றுமாக அழித்து போடும்படியாக, தகர்த்தெறியும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் மூலமாய் மறுபடியுமாக இழந்து போன இந்த சிறப்பின் உரிமையை பெற்றுக்கொள்வது தான் ஆண்டவருடைய உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற திட்டம். வாட் இஸ் த பிளான் ஆஃப் காட்? நான் யோசிக்கணும். ஒருவேளை இந்த உலகத்தில் நான் ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அது பிள்ளைகளை பெற்று குடும்பங்களை கட்டி இந்த உலகத்தில் சொத்துக்களையும் சுகங்களையும் பெற்று வாழ்வது தான் ஆண்டவருடைய நோக்கமா? இஸ் இட் ஆல் த பர்பஸ்? நான் சொன்னேன், டாக்டர் ராமமூர்த்தியை போல எத்தனையோ புகழ்பெற்ற டாக்டர் ஒரு தோல் வியாதிக்கு, எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, ஒரு தோல் வியாதிக்கு சென்னையில் விதமாக ஒரு மிகச்சிறந்த டாக்டர், அவரும் கூட ஒரு நாள் மரித்து விட்டார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து பல விதமான காரியங்களை பெற்று ஒருவேளை புகழையும் பெயரையும் பெற்று வாழ்ந்து முடிப்பது தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமா? இல்லைங்க, அதுவல்ல உங்களுடைய என்னுடைய நோக்கம். இது ஒரு காலம் உங்களுடைய இருதயத்தில் திருப்தியை தராது. நிறைய பணம் இருக்கலாம், ஒரு சிறிய சந்தோஷம் இருக்கலாம், ஒரு காரியத்தை செய்யலாம், அதில் வெற்றி பெற்றுட ஒரு சிறிய சந்தோஷம். பல விதங்களில் இந்த உலகத்தில் சிறிய சிறிய நன்மைகளினால் நாம் எத்தனையோ வேலைகளில் சந்தோஷப்படுறோம் இல்லை? ஆனால் இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கமா? இல்லைங்க, உடைய வாழ்க்கையின் நோக்கம் அதுவல்ல. அதுதான் அந்த வேதம் போதிக்கிறது. பொதுவான கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருப்பனுடைய நோக்கம் என்ன? சிறப்பான கிருபையினூடாய் உன்னை வழி நடத்தும்படியாக. எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், அதுவே பெரிய பொதுவான கிருபையின் ஸ்லாக்கியம்தான். ஆனால் இது சிறப்பான கிருபையினூடாய் உன்னை வழிநடத்த வேண்டும். சிறப்பான கிருபையினூடாய் உன்னை செயல்படுத்த வேண்டும். அதுதான் இந்த வேத புத்தகத்தினுடைய நோக்கம். இந்த சிறப்பான கிருபைக்கு காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் சிறப்பான கிருபையை கொடுக்க வேண்டும்? பேசாம மனிதன் வாழ்முடைய வாழட்டுமே, அவன் இறந்து போனால் போகட்டுமே என்று அல்ல. யோவான் 3வது அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் ஏன் சிறப்பான கிருபையை அவர் மனிதனுக்கு கொடுக்கும்படியாக திட்டமிட்டார்? ஏன் இழந்து போன அந்த கிருபையை கொடுக்கும்படியாக அவர் திட்டமிட்டார்? மேலே நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த திட்டமானது தேவன் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழவும், உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்குள்ளான மகிழ்ச்சிக்குரிய ஒரு குடும்பத்தை கொண்டிருக்கவும், உன்னுடைய வாழ்க்கையானது இந்த உலகத்தில் உண்மையான தேவனுடைய சமாதானத்தோடு வாழ்கிற வாழ்க்கையாக காணப்படவும் இந்த மேலான சிறப்பான கிருபை தேவையாக இருக்கிறது இல்லை? எவ்வளோ குடும்பங்களில் பார்க்கிறோம், அழகான கணவன், அழகான மனைவி, அது பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கா? இந்த காலையில் உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? ஹவ் இஸ் யுவர் லைஃப் கோயிங்? உங்கள் வாழ்க்கையில் உண்மையாலுமே உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவன் உண்டு என்று அறிந்து வாழக்கூடிய அந்த உறுதிப்பாடோடு நீங்கள் வாழ முடிகிறதா? அல்லது பலவிதமான எதிர்பார்ப்பின் ஏமாற்றங்கள், குழப்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நேரிட்டது, வாழ்க்கையின் சூழலில் மத்தியில் ஏற்பட்ட பல சம்பவங்கள், பலவிதமான ஒருவேளை ஏறெடுத்த தவறான தீர்மானங்கள், எவ்வளோ காரியங்களில் நாம் கடந்து போன இன்றைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது அநேக வேளைகளில் நாம் சிந்திப்பது,
ஒருவேளை இதை நான் செய்யாமல் இருந்தால் பரவாயில்லையே, நான் ஏன் செய்தேன்? பல கேள்விகள். ஏன், எதற்கு, எப்படி? வாழ்க்கையில் பின்னணியில் பெரிய பெரிய கேள்விகளை எழும்பி நின்றவளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்போ என்னுடைய நிலை என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய வாழ்க்கை என்ன? எல்லா விதத்திலும் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிந்தித்தபடியாக உங்களுடைய மனதில் பலவிதமான சோர்வுகள் ஏற்படுகிறதா? யோவான் 3:16 யாராவது வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் சிறப்பான கிருபை என்பதை குறித்து பேசுகிறேன் இல்லை? இந்த சிறப்பான கிருபைக்கு அடித்தளம் என்ன? தேவனுடைய அன்பு. ஆகவேதான் வேதம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கு. God is love. இந்த ஒரு வசனமானது சிறப்பான கிருபையின் சிறப்பின் அம்சங்களை அவ்வளவு அழகாக விளக்கிறதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. இந்த தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். உலகம் உண்டாகும் முன்பாகவே சகலத்தையும் திட்டமிட்டு நடத்துகிறவர். இந்த உலகம் கெட்டுப்போன நிலையிலும் தேவன் தாமே அவிதமாக அழிவை நோக்கி ஓடுகிற சமுதாயத்தை முற்றிலுமாக விட்டுவிடாமல் நிலைநிறுத்தும்படியாக திட்டமிட்ட அவருடைய திட்டத்தின் அஸ்திபாரம் அன்பு. For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. Perish. வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. நான் சொன்னேன், அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த நல்லவர் நிச்சயமாக எந்த ஒரு நபரும் போய் அவரிடத்துல, ஐயா நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்களுக்கு பல ஏக்கர் நிலம் இருக்கு, எனக்கு ஒரு 5 ஏக்கர் கொடுங்களேன் கேட்க முடியுமா? Has got a right? No. பல உதவிகளை கேட்கலாம். அல்லது இது ஒரு சாதாரணமான உதாரணம். அதுமாதிரி உடைய வாழ்க்கையில் இந்த குமாரனுக்கும் அந்த நல்லவருக்கும் உள்ள உறவையும், இந்த நல்லவருக்கும் கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் உள்ள உறவுக்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறது. மதம் என்பது இந்த கிராமத்து மக்கள் அந்த நல்லவரிடத்தில் போய் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு முறைகளில் ஒன்றாக இருக்கிறது. எல்லா மதமும் அப்படிதான். கிறிஸ்தவ மதம், இந்து மதம், முகமதிய மதம், பௌத்த மதம். மதங்கள் பொதுவானது, பொதுவான கிருபைக்குட்பட்டது. ஆனால் சிறப்பான கிருபை ஒரு நபருக்குட்பட்டது. எ பர்சன். ஆகவே தான் இங்கே அழகமாக சொல்லி பார்க்குறோம், தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல், he should not perish. உலகத்தில் தேவன் உனக்கென்று கொண்டிருக்கிற மேலான நோக்கம் என்னவென்றால், நீ அழிந்து போகக்கூடாது. நீ அழிந்து போகக்கூடாது. என்ன உன்னை படைத்து தேவன் அவிதமாக படைத்து இருக்கிறார். ஒருவேளை உன்னையும் என்னையும் ஒரு ஆடை போல, ஒரு மாடை போல சீர்திருத்திருப்பார். ஆனால் அதனுடைய வாழ்க்கையானது மரித்தவுடனே முடிந்து விடுகிறது. அதற்கு மேல் அதற்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் மனிதனை படைத்து தேவன் ஒரு ஆட்டை போல, மாட்டை போல அவர் உருவாக்கவில்லையே. மனிதனை தவிர வேற யாரையுமே அவர் அவிதமாக உருவாக்கவில்லையே. ஏன்னா மனிதனை உருவாக்கும் பொழுது அந்த மண் முக்கியமில்லை, அவர் எடுத்த மண் முக்கியமில்லை, ஆனால் அவர் கொடுத்த சுவாசம் முக்கியமானது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் என்ன, இந்த சிறப்பான கிருபை குறித்து அது ஒரு பெரிய கடல். இந்த கடலில் நம்ம குதிக்கும் முன்பாக இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம்.
ஆகவேதான் நான் இந்த பகுதிகளை ரொம்ப ஆழமாக எடுத்து செல்கிறேன். ஒருவேளை புத்தகத்தில் கூட பொதுவான கிருபைகளை குறித்த மிக தீர்க்கமான விளக்கம் என்பது அதிகமாக இல்லை. இப்போ ஏன் நான் இதற்கு விதமான ஒரு நிலையில கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இந்த சிறப்பான கிருபை என்பது வேற, பொதுவான கிருபை என்பது வேற. நீ சிறப்பான கிருபைக்கு உரிய மனிதனாக மாற வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். It is God's plan that he should be the son and daughter of God. தேவனுடைய குமாரனாக குமாரத்தியாக நீ மாற வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதில் மாத்திரம்தான் உடைய வாழ்க்கை நிறைவை காண முடியும் என்பது உண்மை. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் இங்கே ஏன் மனிதன் மாத்திரம் விசேஷித்தவன், அதுமாதிரி நான் ஏன் இவ்வளவு விளக்கத்தை கொடுக்கிறேன்னா, இவைகளெல்லாம் அடிப்படையானது. இட்ஸ் ஆல் வெரி ஃபண்டமெண்டல். என்ன, நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்றால் ஏதோ வெறுமனாக நான் பின்பற்றுகிறதல்ல. எனக்கு தேவன் ஒரு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். எனக்கு தேவன் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு யாரையை கொடுத்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? மனிதன் பகுத்தறிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மதம் என்பது ஒரு மூடத்தனமானது. மதத்தில் பகுத்தறிந்து செயல்படக்கூடிய காரியம் என்பது கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு காலத்தில் ஆண்டவர் இயேசுவை குறித்து எனக்கு தெரியாது. பல ஆண்டுகள் என்னுடைய விக்கிரகத்துக்கு முன்பாக நான் போய் அவ்விதமாக வேண்டிக் கொண்டேன். எனக்கு பகுத்தறிவு என்பது அந்த இடத்துல செயல்படவே இல்லை. நான் யாரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன்? அவர் எனக்கு உதவி செய்வாரா? இவர் யார் எனக்கு தெரியாது. என்னுடைய நம்பிக்கையில் என்ன, நான் போய் இந்த விக்கிரகத்தில் வேண்டிக்கொள்ள எனக்கு உதவி செய், அவ்வளவுதான். நோ ரீசனிங். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? யூ மஸ்ட் ஹேவ் ரீசன். நீ பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். பகுத்தறிவை தேவன் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவனுக்கும். ஆகவே இந்த இடத்துல ஏன் மனிதனை மாத்திரம் வேறு விதமாக சிருஷ்டித்திருக்கிறார்? ஆதியாகமம் 2வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிங்க 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனிதன் ஜீவாத்மாவானான். இதைத்தான் வேதம் ஆதியிலிருந்து சொல்லப்படுகிறது. மண்ணை எடுத்து யாருடைய சுவாசத்தை அவர் ஊறுகிறார்? அவருடைய சுவாசத்தை ஊதுகிறார். He breathed his breath. ஒவ்வொரு மனிதனிலும் தேவனுடைய சுவாசம் என்பது இருக்கும்படியான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அது மரித்து விட்டது. இஸ் டெட். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவ்விதமாக அந்த ஜீவ சுவாசம் மரித்து விட்டதுனால ஜீவ சுவாசத்துக்குரிய தேவனை அவன் அறியவோ தொடர்பு கொள்ளவோ முடியாத நிலைக்குள்ளாய் கடந்து போய்விட்டான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த Lord God formed man of the dust of the ground and breathed into his nostrils the breath of life and man became a living soul. நீ ஒருவேளை நினைக்கலாம், இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிச்சுட்டா போதாதா? எனக்கு அது போதுமே. இந்த உலகத்தில் படுற பாடும் கஷ்டமும் எனக்கு அது போதும். எத்தனையோ பேர் மரணத்தை விரும்புகிறார்கள். தற்கொலை ஏன் வருது? இந்த உலகத்தில் என்னை வாழ்ந்து என்ன நான் கண்டேன், போதும், let me finish off. இல்லை, வாழ்க்கையில் மனிதன விதமாக போகிறதை பார்க்கிறோம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய நம்பிக்கை அவ்வளவுதாங்க. ஏன்? அவனுக்குள்ள ஜீவ சுவாசம் இல்லை. இஸ் டெட். மரிச்சு போயிருச்சு. அப்ப தேவனோடு உறவு கொள்கிற அவரை போல வாழ்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு ஜீவ சுவாசம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதனாலே ஒரு நீ நினைக்கலாம், இந்த வாழ்க்கையோடு முடிஞ்சிட்டா போதும். ஆனா நீ படைக்கப்பட்ட விதம் அதுக்காக இல்லை. நீ படைக்கப்பட்ட விதம் வேற. தேவன் என்றைக்காகலும் மரிப்பாரா?
கடவுள் செத்துட்டார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனிதன் செத்துட்டான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். கடவுள் செத்துட்டார்னு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடவுள் எப்போது சாவாரா? சாக மாட்டார். மனிதனும் சாக போவதில்லை. அதனால தான் அந்த ஆன்மான்னு ஒன்று இருக்கு. ஆனால் இந்த ஆன்மாவானது எங்கே போகிறது என்பது மிக முக்கியமான காரியம். நீ விரும்புகிறையோ விரும்பலையோ, இந்த உலகத்தில் தேவன் அவர் உனக்கு சிறப்பான கிருபையை கொடுத்து உன்னுடைய ஆத்மாவில் உயிர் கொடுத்து அவரோடு வாழுகிற அருமையான வாழ்க்கையோடு கூட நீ இணைந்து வாழுகிற வாழ்க்கைக்கும் அதற்கு பின்பாக அவரோடு என்றென்று வாழ்கிற வாழ்க்கைக்கும் உரியவனாக மாற்ற விரும்புகிறார். அன்பு. அதான் வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல், he should not perish. இவருடைய ஆத்மா நரகத்தில் அழிந்து போவது தேவனுடைய திட்டம் இல்லை. உன்னுடைய ஆத்மாவில் இந்த உலகத்தில் சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு வேதனையோடு நம்பிக்கை இல்லாத நிலையிலும் கூட உடைய வாழ்க்கையில் அநேக இரவுகள் ஒருவேளை நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். உறக்கமில்லை, தூக்கமில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி, ஏன் என்னுடைய வாழ்க்கை நிலைகள் இப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். சிந்திப்பது தவறு நான் சொல்லானா, உன் சிந்தனை இதற்கு பரிகாரம் உள்ள ஒரு தேவன் உண்டு என்பதை உன்னை வழிநடத்தும்படியாக காணப்படுவது அவசியம். அதுக்குத்தான் வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் இங்கே போதிக்கிறோம். அதைத்தான் இந்த வேதமானது நம்முடைய வாழ்க்கையில் வழிகாட்டி, வாழ்க்கைக்கு வழிகாட்டி. சங்கீத புத்தகத்தில் சங்கீதக்காரன் சொல்ற, என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். பொதுவான கிருபையில் அது அல்ல. பொதுவான கிருபை உள்ள ஒரு மனித வாழ்க்கையில என் காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா உன்னுடைய ஆத்மாவில் நீ மரித்து போயிருக்கிறாய். ஜீவனுள்ள தேவனாகிய அவருடைய குமாரனாக குமாரத்தியாக நீ இல்லை. ஆனால் அதற்காக உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். நான் சொல்றது சில சமயத்தில் ஏன் சிலருக்கு முற்றிலும் புரியாததோட இருக்கலாம். ஆனால் உடைய வாழ்க்கையில் தேவை அதிகம். உடைய வாழ்க்கையில் நீ தேவனிடத்தில் வருவது மிக அவசியம். நீ கெட்டு போவதை விரும்பாத ஒரு தேவன் உண்டு. பெரிதான அளவில் உடைய வாழ்க்கையில் எல்லாம் தெரியும்னு சொல்லலை. ஆனால் நீ நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கென்று தேவன் உன்னை ஆயத்தப்படுத்துகிற காலம் இது. ஆகவே இது வேதம் என்ன சொல்லுது? கிருபையின் காலம். கிருபையின் காலம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபையின் காலம். உடைய ஆத்மாவை தேவன் சிறப்பான கிருபைக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படியாக உடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்களோடு இடைப்படுகிறார். உடைய வாழ்க்கையுடைய நெருக்கமான வேளைகளில் அவர் பேசுகிற சத்தத்தை உன்னால கேட்க முடியும். உடைய வாழ்க்கையில் உன்னால முடியாது, இயலாது, என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போய்கொண்டிருக்கு என்று சொல்லுகிற அந்த நிலையை மாற்றி தேவன் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக உன்னை அழைக்கும்படியாகத்தான் தேவன் உடைய வாழ்க்கையுடைய தோல்விகளையும் வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் அவர் அனுமதித்திருக்கிறார். ஏன் கேட்கிறியா? கடவுள் நல்லவராக இருப்பார்கள். ஏன் எனக்கு நல்லவராக இருக்கனால தான் வாழ்க்கையில் இந்த சிறப்பான கிருபைக்குரிய ஒரு நபராக மாற்ற விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் அழைக்கிறார். எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்பதில்லை. ஆனால் இந்த காலைவேளை தேவனோடு கூட இடைப்படுகிறார். அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். நீ கெட்டு போவதற்கு சித்தம் இல்லை. ஒருவேளை இந்த உலகத்தில் பெரிதான அளவில் சாதித்து அதையும் இதையும் செய்து முடித்து ஒருவேளை புகழ் பெற்ற ஒரு மனிதனாக வேதத்தில் பார்க்கிற அந்த ஐஸ்வர்யவான் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு மத ரீதியாக அவன் தன்னுடைய யூத மதத்தை பின்பற்ற ஒரு மனிதன் என்பதை அவனுடைய வாழ்க்கை மூலமாக நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமே என்று அழைக்கிறான். ஆனா அவன் தேவனுடைய சிறப்பான கிருபைக்கு அழைக்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்கல. அருமையான சோர்ணேஸ்வரியே, நீ கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபையின் காலம் இது. உன்னுடைய ஆத்துமாவை ஆதாயப்படுத்தும்படியாக தேவனது கிருபையின் காலங்களினோடு செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆனா நீ எங்க ஓடிட்டு இருக்கிற? இதை விட்டு விட்ட வேதம் சொல்லுகிறது,
என் ஜனங்களோ மாயை நம்பி கிருபையை போக்கடித்தார்கள். They all did vanished all the grace, time of grace. அதனால உனக்கும் எனக்கும் கிருபையின் காலம் இது. It's a time of grace. உன்னுடைய வாழ்க்கையினுடைய பல காரியங்களில் நீ மூழ்கி போய் அதையே சிந்தித்து நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் விடுதலை பெற்ற ஒரு நிலையிலும் உன்னால் வர முடியல. You could not come out of it. பல விதங்களில் சோர்வுகள், தளர்வுகள். ஏன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்ற நிலையில கூட உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் உன்னை வழிநடை மாறி செய்யும்படியான நிலையில அறைகளில் போகலாம். அவளை அன்பு கூறுகிறார். வேதனை சொல்ல தெரியுமா? யாரிடத்தில் அன்பு கூறுறாரோ அவளை சிக்ஷிக்கிறார். ஆமாங்க. ஒருவேளை ஏன் நான் இயேசுவை நம்புறேன், ஆமா நீ மத ரீதியா நம்புற, நான் சந்தேகம் இல்லை. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில அவனோடு கூட பேசக்கூடிய ஒரு தேவன் என்பதை உனக்கு தெரியுமா? Do you know that God speaks? ஒருவேளை சொல்லலாம், என்னோடு பேச முடியுமா? கண்டிப்பாக. அநேக வேளைகளை நான் நினைப்பேன், சூழ்நிலைகள் மாறி குழப்பங்கள் வரும் பொழுது அங்கே பின்னால் தேவன் தெளிவுபடும். இதுதான் நான் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு. இந்த காரியத்தில் நான் செயல்பட்டிருக்கேன் என்பதை அவர் தன்னை வெளிப்படுத்தாமல் இருந்ததில்லை. நான் பெரிய ஒரு பெரிய ஞானி அல்ல, வேதமானத விதமாக சொல்லலை. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the simple in the spirit. நீ ஒரு பெரிய தத்துவ ஞானியாக வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒரு சிறு குழந்தையை பார்த்து தேவன் அழைத்து சொன்னார், ஒருவன் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டார். இந்த வேளையில் தேவன் மனம் திரும்புதலுக்கு ஒன்று அழைக்கிறார். வாட் இஸ் repentance? மனம் திரும்புதல் என்ன? நிறைய பேர் பல அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். ஒருவேளை என் சில பாவங்களை சொல்லி அறிக்கிட்ட மனம் திரும்பல் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் பல திட்டங்களை அமைத்துக் கொள்வது மனம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீ மத ரீதியா இயேசுவை பின்பற்றுகிறாய், மனசு மாம்ச வெறிமலை செய்து கொண்டிருக்கிறாய். எபேசில் சொல்ற பார்க்கிறோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், ரிச் இன் கிரேஸ், ரிச் இன் கிரேஸ். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். உடைய வாழ்க்கையில் நேரிட்டிருக்கிற ஒவ்வொரு தோல்வியையும், ஒவ்வொரு வெறுமையும், ஒவ்வொரு வாழ்க்கையுடைய இழப்பையும், ஒவ்வொரு வாழ்க்கையுடைய விரக்தியையும் மூலதனமாக்கி உன் வாழ்க்கையை கற்றும்படியாக செய்கிறவரே இந்த தேவன். This God is a God who can transform, change every disappointment, every failure into a glorious thing. இவர் தாங்க இந்த தேவன். அவனுடைய வாழ்க்கையில நீ ஒருவேளை கேள்வி கேட்கிறாய், முயற்சிக்கிற, I want to set right my life, என் வாழ்க்கையை நான் சரிபடுத்த விரும்புகிறேன். ஆகவே நீ பல திட்டமிடுகிறாய், தீட்டுகிறாய், செயல்படுத்துகிறாய், தோல்வி பெற்று விடுகிறாய். இல்லை, உன்னால் நிச்சயமா சொல்ல முடியாத எல்லாத்தையும் சரிபடுத்தி இன்றைக்கு நான் I have accomplished. No, no, no. உள்ளத்தில் வெறுமை இருக்குல்ல, உன்னுடைய வாழ்க்கை தோல்வியின் வேளையில் அநேக சமயத்தில் விரக்தி இருக்குல்ல, ஒருவேளை அநேக சமயங்களில் உடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவரை கூட நொந்து கொள்ளலாம். அது காலையில் இந்த பொதுவான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுனால தான் நீ ஜீவனோடு இருக்கிறாய், பலனோடு இருக்கிறாய், உயிரோடு இருக்கிறாய், பேசுகிற, நடக்கிற. ஆனால் இந்த காலையில் ஒருவேளை ஆன்லைனில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த காலையில் உட்கார்ந்து இருக்கிற அருமையான சோரசம் இருக்கலாம். God calls you, உன்னை அழைக்கிறார், சிறப்பான கிருபையினோட அழைக்கிறார். சிறப்பான கிருபை என்ற ஆழமான கடலில் மூழ்கும்படி அவனை அழைக்கிறார். உடைய வாழ்க்கையில் ஆழமான கடலில் மூழ்கி முத்துக்களை எடுக்கும்படி அழைக்கிறார். உலகத்தில் கிடைக்கக்கூடாத உன்னதமான காரியங்களை பெற்று வாழ்கிற வாழ்க்கைக்கு என்று தேவன் அழைக்கிறார்.
உன் வாழ்க்கையானது நீ மரிக்கும் பொழுது இந்த மனிதன் வாழ்ந்தான் முடிந்தான் என்று சொல்லல. இந்த மனித வாழ்க்கை மரித்தும் பேசுகிற விசுவாச வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அவ்விதமான ஒரு மாற்றத்தை ஒரு மனிதனில் ஏற்படுத்துகிறதா சிறப்பான கிருபையின் மகிமை. ஸ்பர்ஜன் போன்றெல்லாம் மரித்தாலும் என்று பேசுகிறார்கள், மனித வாழ்க்கையில் செயல்படுகிறார்கள். எங்கேயோ பிறந்த ஒரு மனிதன், அவருடைய புத்தகம் என் வாழ்க்கையை மாற்றிற்று. 17 ஆண்டுகளாக வாழ்க்கையின் தோல்வியில மூழ்கிக் கொண்டதனுடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை, மெய்யான கிறிஸ்தவம் என்றால் என்ன, மெய்யான விடுதலையின் வாழ்க்கை என்ன என்பதை குறித்து தேவன் தாமே என்னுடைய வாழ்க்கையில் 1984 என்னை திருப்பினார். அமேலியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிப்பார். இந்த தேவனுக்கு முன்பாக நீ மறைக்காத, உன் தோல்விகளின் மத்தியில அவர் உன்னை நேசிக்கிறவரா என்பதை அறிந்து கொள். ஆகவேதான் நீ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. God doesn't like you to perish. உடைய ஆத்துமாவில் நீ அழிந்து போகும்படியாக சிறப்பான கிருபை பெற்ற ஒரு மனிதன். The greatest privilege, மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? ஒருவேளை நான் ஒரு பெரிய ஜனாதிபதி, ஒருவேளை பிரதம மந்திரி இல்லை. The greatest privilege, I am the child of God. நான் தேவனுடைய பிள்ளை. My father, I have got a living relationship with him. என்னுடைய தகப்பனோடு கூட எனக்கு ஜீவனில் தொடர்பு உண்டு. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த உண்மையான புத்திர சுவிகாரத்தின் தேவனுடைய மகத்துவமான அறைகூவலை உள்ளான இதயத்தில் ஏழெடுக்கும்படியாக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற சிறப்பு தான் சிறப்பான கிருபை. வாழ்க்கை யோசிச்சு பார். இந்த காலையில் தேவன் பொதுவான கிருபைகளை கொடுத்திருக்கிறார், ஆனால் சிறப்பான கிருபைக்குள் நீ வரவில்லை. நாட் கம் இன் டு த ஸ்பெஷல் கிரேஸ். ஆகவே சின்ன காரியம்னாலும் யூ ஹவ் வேக்ஸ்ட், சோர்ந்து போகிற, கண்ணீர் வெடிக்கிற, அழகு தெரியும், அதை தெரியும், இதை தெரியும். ஆனால் உனக்கு இந்த தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று திட்டத்தை கொண்டிருக்கிற ஒரு தேவனை உனக்கு தெரியாது. அவரை நீ அறிந்ததெல்லாம் மத ரீதியாக. ஒருவேளை நான் எதிர்காலத்தில் என்னுடைய விக்கிரகம் எனக்கு உதவி செய்தது அப்படின்னு அது செய்ததா? இல்லை. என்னை சிருஷ்டித்த தேவன், அதுக்கு முன்பாக நான் பணிந்த பொழுது எனக்குரிய தேவை அறிந்து அந்த சிருஷ்டிகர் செய்தார். ஆனால் இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் சிறப்பான கிருபைக்கு நேராக இட்டு சென்றது. பொதுவான கிருபை என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான கிருபையின் பாதைக்கு எடுத்து சென்றது. ஐ வில் நெவர் ரிக்ரெட். ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கைக்குள்ளாக வந்ததை குறித்து வருத்தப்பட்டது ஒரு சன நேரமும் என் வாழ்க்கையில் இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் பன்றிகள் திங்கிற தவிட்டினால வயிற்று நிரப்ப ஆசையாய் ஓடிக்கொண்டிருந்த கெட்ட குமாரன் தான் நான். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கு புத்தி தெளிந்தது ஒரு நாள். இந்த புத்தியை தெளிவித்தது யாரு? தேவன். இந்த காலையில் உனக்கும் எனக்கும் வேண்டியது என்ன தெரியுமா? என்னுடைய புத்தி தெளிய வேண்டும். என் புத்தி தெளிய வேண்டும். என் வாழ்க்கை, நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையானது இஸ் நாட் தி அல்டிமேட் பிளான் ஆஃப் காட். ஆண்டவருடைய வாழ்க்கையை கொண்டிருக்கிற திட்டம் அல்ல. ஆவியில் எளிமையில் ஒரு பாக்கியவான்கள். பெரிய கல்வி தேவையில்லை, அறிவு தேவையில்லை. நான் அநேக சமயத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இது எப்படி செய்யாது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது ஆண்டவரே. அண்ட் ஹவ் பியூட்டிஃபுல்லி ஹி டஸ்ல. இவ்வளோ அழகாக தேவன் என்னை வழி நடத்தி இருக்கிறார். அதனாலே உன் வாழ்க்கையை நீ சிந்தித்துப்பார், உன் வாழ்க்கையை நீ யோசித்துப்பார். நீ இந்த உலகத்தோடு மறிக்கும்படியான ஒரு வாழ்க்கைக்காக சிருஷ்டிக்கப்பட்ட நபர் அல்ல. யூ ஹேவ் an eternal life. நீ வாழும்படியான மரணத்துக்கு பின்ன ஒரு வாழ்க்கை உண்டு. ஒரு ஐஸ்வர்யனை போல நீ இந்த உலகத்தின் பொதுவான கிருபையில் நீ சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை தாமே நீ நடத்தி கொண்டு போயிருந்திருப்பாயானால் உடைய வாழ்க்கையானது பின்னாலே என்னவாகும்? திங்க் ஆஃப் த ரிச் மேன். கண்களை திறந்த பொழுது வானத்துக்கு மேலே பார்க்குறான். அனுசோனேஸ்வரி, இட்ஸ் நாட் டூ லைட். ஆனால் வேதம் சொல்லுது, என் ஜனங்களோ
மாயை பின்பற்றி கிருபையை போக்கடித்தார்கள். கிருபையை நீ போக்கடிச்சிட்டு இருக்கியா? Are a person who is completely ignoring, அலட்சியப்படுத்துறியா? setting aside that you don't want it, எனக்கு தேவையில்லைன்னு அப்புறப்படுத்துறியா? கிருபையின் அழைப்பை நீ புறக்கணித்தா உனக்கு நம்பிக்கை இல்லை. கிருபையின் அழைப்பை புறக்கணிக்காத. மாயை பின்பற்றி கிருபையை போக்கடித்தார்கள். சால்வைன் லாசரு அவருடைய வாழ்க்கையில் அவனுக்கு தெரியும், எனக்கு இந்த வாழ்க்கையானது ஒரு தற்காலிகமானது. அவனுடைய பருக்களை நாய்கள் நக்கிற்று என்று பார்க்கிறோம். அவன் வாழ்ந்தது அந்த பெரிய ஐசாயனுடைய மாளிகைக்கு முன்னால் அல்ல, பின்னால வாசல்படி என்ற பின்னால படக்காலின் வாழ அவன் சாப்பிட்டு எச்சிலைகள் எல்லாம் அங்கே தூக்கி போடுவார்கள். நாய்கள் வந்து அந்த எச்சிலைகளை சாப்பிடும் பொழுது இந்த லாசரு அங்கே இருப்பான். அவனுக்கு அந்த நாய்கள் தொந்தரவு செய்யலை. அவனுடைய பருக்களை நக்கிற்று. ரிமூவ் ஆல் த பஸ், எல்லா சீல்களையெல்லாம் எடுத்துருச்சு. எடா டு ஹீல், சுகமடையும்படியாக. மேலே சிறப்பான கிருபை இருக்குமானால் நாய்களும் உனக்கு பணிவிடை செய்யும். நாய்கள் உன்னை கடிக்காது, உனக்கு பணிவிடை செய்யும். வாழ்க்கையின் சம்பவங்கள் உனக்கு கீழாக செயல்படும். உடைய வாழ்க்கையில் நேரிட்டிருக்கிற பல நெருக்கங்கள், தோல்விகள், போராட்டங்கள், வருத்தங்கள் எல்லாம் உடைய வாழ்க்கையில் உன்னை அழிக்கும்படியாக அல்ல, உன்னை நிலை தரும்படியாக செய்யும்படியாக அல்ல, உடைய வாழ்க்கையை சிதைக்கும்படியாக அல்ல. God will make them all the building blocks, கட்டும்படியான கட்டடத்தின் செங்கற்களாக மாற்றுவார். சிறுபிள்ளை போல தன்னை தாழ்த்த விட்டால் மனம் திரும்புதல் என்ன? ஆண்டவரே எனக்கு தெரியாது, இந்த ஆலயத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன், என் வாழ்க்கையை சந்தியும் மாற்றம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கும் ஆண்டிடத்தில் தான், ஆண்டவரே எனக்கு தெரியாது. And how I will build this house, இந்த ஊழியத்தை எப்படி கட்டுவது, இந்த ஊழியத்தில் எப்படி நான் வாழ்வது, இந்த ஊழியத்தை எப்படி முடிப்பது, இந்த ஊழியத்தினுடைய முடிவு என்ன, என் வாழ்க்கையின் முடிவு என்ன, என்னுடைய காரியங்கள் என்ன, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவரே என்னை அழைத்த தேவனாகி உமக்கு தெரியும், என்னை தெரிந்து கொண்ட தேவனாகி உமக்கு தெரியும். ஆகவே நான் நம்பிக்கை இல்லாதவனாகல, என்னுடைய ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிற அடி. என்னுடைய வாழ்க்கையின் பாதையில் எவ்ரி ஸ்டெப் இஸ் எ ஸ்டெப் ஆஃப் ஹோப் அண்ட் ஃபெய்த். என்ன நம்பிக்கை? என்னில் நற்கிரியை தொடங்கினவர் முடிவு பரியந்தம் அதை செயல்படுத்துவார். The one who started it, he will finish it. என்ன ஒரு அருமையான காரியம் இல்லை? ஆகவே தேவன் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலையில் நம்முடைய அருமையான சிறப்பின் கிருபைக்குள்ளாக வரும்படியாக எங்களை அழைக்கிறீர். மாயை பின்பற்றி கிருபையை போக்கடித்தார்கள். ஆண்டவரே, ஒருவேளை எவ்வளோ காலம் ஆண்டவரே கிருபையை போக்கடிப்பது என்பது எங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய இழப்பு. ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போகக்கூடிய மிகப்பெரிய இழப்பு என்னவென்றால், அவன் கிருபையெல்லாம் போக்கடிச்சிட்டான். தேவன் அவனுக்கு கொடுத்த கிருபையெல்லாம் கடந்து போய்விட்டது. அவன் வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாய் நின்று கொண்டிருக்கிறவனாக இருக்கிற என்பதை போற்ற ஒரு நஷ்டம் எதுவாக இருக்க முடியும்? ஆவியானவரே, நீர் ஒருவரே ஒரு ஆத்மாவோடு பேச முடியும். கிருபையாயிரங்கும், கிருபையாயிரங்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.